ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பென்டன் நியூஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே பவர்ஃபுல்லான அழிக்கவே முடியாத 5 இம்மார்ட்டல் பீயிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற அழிக்கவே முடியாத ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ். ஸோ ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்டனோட எலின் ஃபோர்ஸ்லேருந்து ஆம்னிவர்ஸ் வரைக்குமே ட்ராவல் பண்ண ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஹியூமனாக பிறந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்காக மாறி அதுக்கப்புறம் பென்டன் யூனிவர்ஸையே பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுளாக மாறிட்டார். அதாவது பென்டனோட அந்த சேக்ரெட் டைம் லைன்னு சொல்லுவாங்களா, அந்த ப்ரைம் டைம் லைனு. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரொஃபஸர் பேரடாக்ஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனெலாம் பார்த்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு எல்லா விஷயமே இவர் பண்ணுவார். ஆனால் அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங்காகவும் இருக்கார். பிகாஸ் இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து யூனிவர்ஸை பற்றின நாலேஜ் வச்சிருக்க ஒருத்தர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி எந்த ஒரு பொருளை தொட்டாலுமே அதை வயசாக்கி அழிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் பீயிங் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ்ன்ற எபிசோட்லேயே வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு பீயிங்கால கூட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸுக்கு வயசாக வைக்கவும் முடியாது, அவரை கொல்லவும் முடியாது. ஸோ இதிலே கிளியராக காமிச்சிருப்பாங்க நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸுக்கு எத்தனை மில்லியன் வருஷங்கள் ஆனாலும் வயசே ஆகாது. ஆனால் இவரை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க நினச்சாங்கன்னா இவரை வந்து கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம ஏலியன்ஸே வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம பென்னை வந்து செரினா பெலிகஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களுடைய பாக்கெட் ரியாலிட்டிக்குள்ளே நம்மளுடைய ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் போயிருப்பார். அந்த டைமில் நம்ம செரினா பெலிகஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா ஏலியன்ஸையும் தாண்டி நீ வந்து ஒரு 500 ஒளியாண்டுகள்னு சொல்லுவாங்கள்ல, 500 லைட் இயர்ஸு. ஸோ அதை தாண்டி தான் நீ இருக்கணும். எப்படி இந்த ரியாலிட்டிக்குள்ளே வந்த, உன்னை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பவரை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் எஸ்கேப் ஆகிடுவார். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற யார் நினச்சாலும் அழிக்க முடியாது. இவர் வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங், ஒரு மிட் லெவலில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பவர்ஃபுல்லான இம்மார்ட்டல் பீயிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேகன் தான். ஸோ டேகன் வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சீட் போகணும், எனக்கே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் வந்து ஒரு சைஃபன்னு ஒரு சின்ன ஒரு அடியால், அவனை வச்சே வந்து டேகனோட பவரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை அழிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நம்ம டேகனை அழிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம அல்டிமேட் சீரிஸில் வந்து அவரை ஈஸியாக முடிக்கணும், அடுத்து வந்து ஆம்னிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப ரஷ் பண்ணி சிம்பிளாக வந்து அவரை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேகன் அந்த அளவுக்கு ஈஸியாக தோற்று போகிற வில்லனே கிடையாது. வேணுனே அவரை டம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வில்லன் சீரிஸை முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்னிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வில்லனை தோக்கடிக்கிறதுக்கு அஸ்க்லான் மாதிரி ஒரு ஸ்வாடுங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாதுங்கிறது தான் ஃபேக்ட்டு. பிகாஸ் இந்த ஒரு டேகன் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மேனா மேஜிக்குமே மேனிப்புலேட் பண்ணக்கூடிய கேரக்டர். ஈவன் செத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு இருக்குது. டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணுற சக்தியுமே இருக்குது. ஏகப்பட்ட டிமென்ஷன்ஸை இவர் கண்ட்ரோல் பண்ணியுமே வச்சுருக்காரு. ஸோ பவர்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா எல்லா வகையிலுமே நம்மளுடைய டேகன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ட்ரா டிமென்ஷனல் பீயிங். ஸோ அப்படி இருந்துமே வேணும்னே இவரை வந்து ரொம்ப ஈஸியாக போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத விட ஜஸ்ட்டு வந்து அவரை டிஃபீட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து இறந்து போகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சில பென்டன் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேகனோட கதை முடிஞ்சிருச்சு. எப்போ அஸ்க்லான் ஸ்வாடை கொண்டு போயிட்டு நம்ம வில்கேக்ஸோட நெத்திலேயே நம்மளுடைய பென் இறக்குனாரோ அப்போயே பார்த்தீங்கன்னா டேகனோட அந்த ஒட்டுமொத்த பவரும் அழிஞ்சு போயிடுச்சு, அவரும் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மேனா மேஜிக் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம டேகன் உயிரோடு தான் இருப்பார், அவர் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய டேகன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்மார்ட்டல் பீயிங்காக இருக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் அவர் யூஸ் பண்ணிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து நாம் 3rd பிளேஸில் பார்க்க போகிற கேரக்டர் பார்த்திங்கன்னா கேன்மிலியன்ஸ். ஸோ இந்த கேன்மிலியன்ஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸோட கிளைமேக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக அப்பியர் ஆயிருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது உண்மையான உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பென்டன் கிரியேட்டர்ஸ் ரிவீல் பண்ணவே இல்லை. பிகாஸ் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் டிமென்ஷனல் பீயிங். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 3 டிமென்ஷன் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை விட ஹையர் டிமென்ஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டிமென்ஷனோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்களோட ஒரிஜினல் ஃபார்மே நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் பார்க்கும்போது அந்த ஸ்மூத்திலாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட அந்த கவர் மாதிரி இருப்பார்.
ஸோ அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய இந்த ரூக்கு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக தெரிவாங்க. அதே நேரத்தில் மேல்ட்ரூவன்ட் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா மேல்ட்ரூவன்ட் மாதிரியே தெரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தங்க எப்படி வந்து அந்த அந்த கேண்ட்மில்ஸை பார்க்குறாங்களோ அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு உருவத்தில் தெரிவாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 பீயிங்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸு, அப்புறம் வந்து நல்ஜியன்ஸு, நம்ம ஏலியன் எக்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நினச்சா கேண்டில்மியன்ஸோட ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் மற்ற டிமென்ஷனில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுமே ஒரு இம்மார்ட்டல் பீயிங்ஸ் தான். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவங்க வேலையாக வந்து பென்டன் யூனிவர்ஸில் செஞ்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதோ இல்லை எம்டிஆர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு யூனிவர்ஸை மொத்தமாக அழிச்சிட்டு உருவாக்குறதோ பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையாக இருக்கிறதுனால இவங்களும் வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதையும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே கிளியராக மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் இவங்க பல மில்லியன் வருஷம் பல ட்ரில்லியன் வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இம்மார்ட்டல் பீயிங்ஸ். அதனால தான் இவங்களுக்கு 3rd பிளேஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் சீரீஸில் இருக்கிற ஒரு இம்மார்ட்டல் பீயிங்ஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய நல்ஜியன்ஸ் தான். ஸோ நல்ஜியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் சீரீஸில் வந்து ரொம்பவே மிஸ்ட்ரியான ஒரு பீயிங்ஸ்னு சொல்லலாம். எப்படி கேண்டில்மியன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த நல்ஜியன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எபிசோடில் பிஸி பாக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பென்டன் சீரீஸில் ஒரு எபிசோட் இருக்குது, அதில் மட்டும்தான் இவங்க அப்பியர் ஆனாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க பேரை வந்து நல்ஜியன்ஸ்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. தன்னுடைய பேரை வந்து காஸ்மிக் மாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே நாங்கள் நல்ஜியன்ஸும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை ஏன் நல்ஜியன்ஸ்னு கூப்பிட்றாங்க அப்படின்றதுக்கு வேண்டி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது ஒரு பென்டன் ஃபேன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ஜியன் டிஸ்ட்ரக்டர்ன்ற பேர் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற நல்ஜியன்ஸை எடுத்து அதுதான் வந்து இவங்களுடைய இனத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டமில் பார்த்துட்டிங்கன்னா தெரியாதனமாக வந்து அப்லோட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நல்ஜியன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சதுனால இவங்களோட பேரை இன்னைக்கு வரைக்கும் நல்ஜியன்ஸ்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நல்ஜியன்ஸ்னு சொல்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்கள நல்ஜியன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான பேர் என்னன்றதை இன்னும் ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் காஸ்மிக் மாம்னு சொல்லிட்டு ஒரே ஃபீமேல் கேரக்டர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா பல மில்லியன் இயர்ஸாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்ற காரணத்தினால பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து ஒரு இம்மார்ட்டல் பீயிங்ஸாக இருக்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மார்ட்டல் பீயிங்ஸ்னால அவங்கள அழிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈவன் அந்த எபிசோட்லேயே அந்த ஒரு காஸ்மிக் மாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து என்னோட பேபியோட டாய் அப்படின்னு நல்ஜியன் டிஸ்ட்ரக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த பேபிக்கே பார்த்திங்கன்னா பல மில்லியன் கணக்கான வருஷங்கள் வந்து வயசாக இருக்கும். ஸோ அந்த பல மில்லியன் வருஷங்களே அது குழந்தையாக இருக்குது அப்படின்னா அதோட வயசுங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும், அந்த காஸ்மிக் மாமோட வயசு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து நல்ஜியன்ஸை வந்து ஒரு மிஸ்ட்ரியான கேரக்டர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா வயசாகாத ஒரு கேரக்டராகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் நியூஸில் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்மார்ட்டல் பீயிங்ஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் எக்ஸ். ஸோ ஏலியன் எக்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் இவங்க இம்மார்ட்டல்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஸோ பென்டன் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் எக்ஸை நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு தடவை பார்த்துருப்போம். இவரால் எல்லா விதமான பவர்ஸும் யூஸ் பண்ண முடியும். அவர் வந்து ஒரு ஆம்னி போட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அல்டிமேட் சீரீஸ்லேயும் ஒரு இடத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் ஆம்னிவர்ஸில் தான் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆம்னிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான எந்த ஒரு பீயிங் நினச்சாலும் இவரை வந்து டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய கேலக்டிக் கிளாடியேட்டரே பார்த்திங்கன்னா பென்டனோட ஏலியன் எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரை கொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸ் அழிக்கக்கூடிய அனலாக் பாம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணப்போ கூட பென்டன் யூனிவர்ஸே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஆனால் யூனிவர்ஸை விட்டு வெளியில் இந்த ஏலியன் எக்ஸ் வந்து உயிரோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஈவன் ஏலியன் எக்ஸோட ஒட்டுமொத்த இனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கிற இடத்துல தான். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலியன் எக்ஸை வந்து எந்த ஒரு பாமையும் எந்த ஒரு பவரையும் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. அவர் கம்ப்ளீட்டான ஒரு இம்மார்ட்டல் பீயிங். அதனால தான் அவருக்கு வந்து
வந்து ஃபஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட நிறையா ப்ரூஃப் இருக்குது. மற்றபடி நம்மளுடைய நல்ஜென்ஸ் வந்து பென்டன் அளவுக்கு பவர்ஃபுல்லாக, அந்த ஏலியன் எக்ஸ் அளவுக்கு பவர்ஃபுல்லாக, இல்லை இந்த கேன் மில்லியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு ப்ரூஃப்மே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏலியன் எக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இம்மார்ட்டல், அவர் வந்து ஒரு ஆம்னிபோட்டன்கிறதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம ரீபூட்டில் வரக்கூடிய ஏலியன் எக்ஸை கணக்கில் எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அவர் வந்து ஒரு டம்மியான கேரக்டர். அதுவும் ரீபூட்டில் ரெட்கான் பண்ணப்பட்ட அவரோட பவரையே பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அவர் டிஃபீட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கேரக்டரை வச்சு நம்மளுடைய பென்னை பார்த்திங்கன்னா ஈஸியாக டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஏலியன் எக்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பென்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினல் டைம் லைனில், அதுவும் ஆம்னிவர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இம்மார்ட்டல் பீயிங்காக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 5 கேரக்டர்ஸை தாண்டி இன்னும் 2 கேரக்டர் நான் சொல்லலாம். ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூப், ஹானரபிள் மென்ஷனில் வந்து நம்ம கூபை போட்டுடலாம். ஏன்னா அவர் அழிக்கவே முடியாது, இவர் வந்து கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா பான்ஸ்டி லியோன் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனோட கிளாசிக் சீரிஸில் டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா பான்ஸ்டி லியோனோட ஒரு சோல்ஜர் பார்த்திங்கன்னா அந்த இளமை நியூட்ரை காப்பாற்றிட்டு இருப்பார். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு இம்மார்ட்டல் தான் இருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த இளமை நியூட்ரை அழிஞ்சு போனதுனால பார்த்திங்கன்னா அவரும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவரையும் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் மட்டும் இம்மார்ட்டலாக இருந்தவர். அண்ட் கூபு பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ரூஃப் இல்லை வந்து ஒரு இம்மார்ட்டல்னு சொல்கிறதுக்கு. அதனால் இவங்களை மட்டும் ஹானரபிள் மென்ஷனில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட பென்டன் அண்ட் மற்ற கண்டென்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.